வணக்கம். இக்காணொளி காமாலைக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்ற தமிழ் பழமொழியில் உள்ள அறிவியல் கருத்தை விளக்குகிறது. நம்முடைய உடலின் மிக முக்கியமான உறுப்பு கல்லீரல். கல்லீரல் பழுதடைவதால் ஏற்படும் நோய்தான் மஞ்சள் காமாலை. பொதுவாக இந்நோயானது கல்லீரலில் புற்றுநோய் ஏற்படும் பொழுதும், பித்தப்பையில் வீக்கம் ஏற்படும் பொழுதும், பித்த குழாயில் அடைப்பு ஏற்படும் பொழுதும், ஒருவர் தொடர்ந்து மது குடிக்கும் பொழுது அதனால் கல்லீரலில் ஏற்படும் பாதிப்பினாலும் மற்றும் வைரஸ் போன்ற நுண்கிருமிகள் தாக்கத்திற்கு ஆளாகும் போதும், சிக்கிள் செல் இரத்த சோகை, பரம்பரையாக ஏற்படும் என்சைம் கோளாறுகள் போன்றவற்றாலும் மஞ்சள் காமாலை நோய் உண்டாகிறது. இந்நோய் தாக்கம் கொண்ட ஒருவரை நாம் எப்படி கண்டறிவது என்றால், இவரின் கண்ணின் வெள்ளை பகுதி மஞ்சள் நிறமாக காட்சி தரும். இந்நோய் தாக்கம் அதிகரிக்கும் பொழுது இவரின் முகம் மற்றும் உடம்பு முழுவதும் இந்நிறம் விரவி காணப்படும். அப்படியானால் இவர் பார்க்கும் பொருளெல்லாம் மஞ்சள் நிறமாக காட்சி தருமா? வாங்க இதை மருத்துவ அறிவியல் மூலம் நாம் எப்படி தெரிந்து கொள்வது? நம்முடைய உடலின் இரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த தட்டுகள் போன்ற செல்கள் காணப்படுகின்றன. இவற்றில் இரத்த சிவப்பணுக்களில் சுவாச நிறமியான ஹீமோகுளோபின் காணப்படுகிறது. இந்த இரத்த சிவப்பணுக்களின் ஆயுட்காலம் 120 நாட்கள். இவற்றின் ஆயுட்காலம் முடிந்தவுடன் இவற்றில் உள்ள இந்த ஹீமோகுளோபின் சிதைக்கப்படுகிறது. அவ்வாறு சிதைக்கப்படும் பொழுது ஹீம் என்ற இரும்புச்சத்து பொருளாகவும் குளோபின் என்ற புரதச்சத்து பொருளாகவும் சிதைக்கப்படுகின்றன. இந்த ஹீம் சிதைக்கப்பட்டு பச்சை திரவமான பைலிவேர்டினாக மாற்றப்பட்டு மறுபடியும் இவை சிதைக்கப்பட்டு மஞ்சள் திரவமான பைலிருபினாக மாற்றப்படுகிறது. இந்த பைலிருபின் இரத்தத்தில் உள்ள நீரில் கரையாது. எனவே இவற்றை கரைப்பதற்காக கல்லீரலுக்கு எடுத்து சென்று கல்லீரலில் சுரக்கப்படும் குளுக்கோயிரானிக் அமிலத்துடன் இணைந்து இது இரத்தத்தில் கரையக்கூடிய பைலிருபினாக மாற்றப்படுகிறது. இவை அங்கிருந்து பித்த நாளத்தின் வழியாக நம்முடைய சிறுகுடலுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. சிறுகுடலில் இருக்கும் நுண்ணுயிர்களால் இம்மஞ்சள் நிற திரவமானது சிதைக்கப்பட்டு இவை யூரோபைலினுஜனாக மாற்றப்பட்டு மறுபடியும் சிதைக்கப்பட்டு ஸ்டெர்கோபைலினாக மாற்றப்பட்டு மலத்தின் வழியாக வெளியே தள்ளப்படுகிறது. அதனால்தான் மனிதனுடைய மலமானது சிறிது இளம் மஞ்சள் நிறமாக காணப்படுகிறது. இது சாதாரணமாக நம்முடைய உடலில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சியாகும். ஆனால் கல்லீரல் செல்கள் பழுதடையும் பொழுது இந்த மஞ்சள் நிற திரவமான பைலிருபினை வெளியேற்ற முடிவதில்லை. இதனால் இவை அதிக அளவில் இரத்தத்திலேயே தங்கிவிடுகிறது. அவ்வாறு தங்கும் பொழுது இவை திசுக்களில் ஊடுருவ ஆரம்பித்து விடுகிறது. அதுவும் இவை மற்ற திசுக்களை விட கண்களில் உள்ள வெள்ளை பகுதியில் தான் முதலில் ஊடுருவதால் இந்நோய் தாக்கம் கொண்ட ஒருவரின் கண்கள் மஞ்சள் நிறமாக காட்சியளிப்பதை தவிர இவர் பார்க்கும் பொருளெல்லாம் மஞ்சள் நிறமாக தெரியாது. இப்பழமொழி நமக்கு அறிவுறுத்துவது என்னவென்றால், ஒருவன் ஞான கண் கொண்டு உடம்பின் ரகசியத்தை அறியும் பொழுது ஊனில் ஏற்படும் நோயை முற்றிலுமாக நீக்கி பயனடையலாம் என்பதே. வாழ்க நலமுடன்.